சமையல்னால் வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன், அலசிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி, ஒரு குட்டியாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாச்சு. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது ரைஸு சாப்பாடுக்கு 2 கிளாஸு அலசி எடுத்துக்கலாம். டீ ரெடி ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சமையல் பார்க்கலாம். சாப்பாடு வச்சாச்சு. இப்போ நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா காயும் நறுக்கிடலாம். நறுக்கிட்டு காமிக்கிறேன். நானெல்லாம் ஒரு ஸ்போக் வச்சு இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும். இந்த மாதிரி சுற்றினா வந்துடும். நீங்களும் இது மாதிரி எடுத்துக்கோங்க. மீதியை எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதே சேர்த்துக்கலாம் பருப்பு கூட. உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உன்னாலும் தெரியுதுல்ல. தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சிடலாம். இந்த குக்கரும் விசில் வந்துருக்கு. பேபி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். கட் பண்ணி போட்டிருக்கேன். பெருசாக இருக்கிறதெல்லாம் குட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட காய் பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. ஃபோன் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, உப்பு, காரெல்லாம் பார்த்து சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக தாளித்து இறக்கி வச்சிடலாம். உப்பு காரெல்லாம் பார்த்துக்குங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இல்லை இந்த பச்சை மிளகாவோட காரமே போதுன்னா விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் காரம் பார்த்தாத மாதிரி இருக்குது. அதனால் சேர்த்துட்டு மல்லித்தூள் தூக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சமாக ஜீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், அப்படியே ஃபோன் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த புகை வர வர ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மூடி வச்சிடலாம். வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். இதே வானில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தோல்லாம் உரிக்கலை. குட்டி குட்டியாக இருக்கிறதால தோல் உரிக்க முடியல. அதனால் அப்படியே சேர்த்துங்க. இதில் உப்பு காரெல்லாம் சேர்த்துங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயிலே வேகட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
மசிச்சாச்சு, இப்படி பண்ணி அப்படியே சேர்த்தாச்சு. அப்போ தான் கொஞ்சம் மசாலா இறங்கிடுச்சு, நல்லாயிருக்கு.